என்ன அரவிந்த், மறுபடியும் அதே டென்ஷனா? என்ன சொல்ல விஜய், நேத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி. எதுலேயும் ஜெயிக்க முடியல. லாஸ் ஆக பயம்தான் வருது. இதுக்கு மேல நான் எவ்வளோ சொல்லியிருக்கேன்? ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தா அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுன்னு. சொல்றது ஈஸி விஜய். ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ட்ரேட் பண்ணுறோம், ஒரு நாள் லாஸ் ஆச்சுன்னா உடனே சரியில்லைன்னு தோணிடுது, இன்னொன்றுக்கு மாறிடுறோம். இதுதான் எல்லாரும் பண்ற தப்பு. பாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது ஒரு ரோடு மாதிரி. நீ சென்னைக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டா ஒரே ரோட்ல போனாதான் சேர முடியும். இங்க ஒரு கிலோமீட்டர், அங்க ஒரு கிலோமீட்டர்னு மாத்தி மாத்தி போனா எங்க போய் சேருவ? அதுவும் சரிதான். ஆனால் அந்த ரோடு நல்ல ரோடுன்னு எப்படி தெரியும்? அதான் விஷயம். ஒரு ஸ்ட்ராட்டஜியை தேர்வு பண்றதுக்கு முன்னாடியே நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும்ல. ஒரு வருஷம் 2 வருஷம் டேட்டா எடுத்து அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கணும். ஓஹோ, அதை நான் சரியா பண்ணதில்லை. மேலோட்டமாக பார்த்துட்டு ஆரம்பிச்சிடுறேன். கரெக்ட். அடுத்தது, எடுத்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு 10-20 ட்ரேடுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணு. அப்பதான் அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியும். ஒரு நாள் லாஸ் ஆச்சுன்னா அதை உடனே தூக்கி போட்டுறக்கூடாது. ஆனால் லாஸ் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மனசு கேட்க மாட்டேங்குது. அதுதான் சைக்காலஜி. ட்ரேடிங்கில் ஸ்ட்ராட்டஜியை விட ரொம்ப முக்கியம் உன் மனசு. நீ ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்பி இறங்கும்போது அதோட லாஸ் எவ்வளோ வரும், ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு உனக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஒரு ட்ரேடில் எவ்வளோ லாஸ் ஆகலான்னு முன்னாடியே முடிவு பண்ணிட்டா அந்த லாஸ் வரும்போது நீ அதிர்ச்சி அடைய மாட்ட. அதாவது லாஸை ஏற்றுக்க கற்றுக்கணுங்கிற. ஆமாம், லாஸை ஏற்றுக்கணும். அதுவும் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பகுதி தான். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நல்ல பிளேயர் கூட சில சமயம் டக் அவுட் ஆவார்ல, ஆனால் அடுத்த மேட்ச்ல அடிச்சு நொறுக்குவார். அதுதான் ட்ரேடிங்கும்.